நாள் 12வதுல எங்கள் ஆசிரியர் என்ன ஒருத்தர் சொன்னார், தம்பி வருமன்னு சொல்லாத, தன்னம்பிக்கையோட நல்லா படி, அதிக மார்க் எடு, நீ ஜெயிக்கலாம் அப்படின்னு சொன்னார். எங்கள் வீட்டில் கரண்ட் இல்லை, நானும் தன்னம்பிக்கையோடு இருந்து படித்து ஜெயிச்சிடலான்ட்டு எங்கள் வீட்டுக்கிட்ட ஒரு தெருவிளக்கு இருக்குங்கய்யா, அந்த தெருவிளக்கை ராத்திரியில் சுற்றி வந்து கிடைக்கிற கொஞ்சம் நேரத்தில் படிப்பேன். படித்து 1012 மார்க்கும் எடுத்தேன். அப்படி இருந்தோம் ஏழைங்களுக்கெல்லாம் மேல் படிப்பு ஒரு கனவுன்னு சொன்னாங்க சில பேர். அந்த மாதிரி தான் சார் இருந்தது எனக்கும். மேலே படிக்க மாட்டோமான்னு தினம் ஏங்கினேன். ஆனால் என் குடும்பத்து வறுமையோ என்னை வேலைக்கு போடான்னு சொல்லிக்கிட்டே இருந்தது. வேலைக்கு போயிட்டு இருந்தேன். ஒரு நாள் டீச்சர் ட்ரைனிங் எனக்கும் கவர்மெண்ட்டில் கிடச்சிதுன்னு எங்கள் வாத்தியார் வந்து சொன்னார். அவரோட சொந்த பணத்தில் அப்ளிகேஷன் போட்டு நானும் எங்கள் அப்பாட்ட போய் சொன்னேன் ஆசையாக, அப்பா எனக்கு கவர்மெண்ட்டில் டீச்சர் ட்ரைனிங் கிடச்சிதுப்பா, நான் போய் சேர்றேன்ப்பான்னு சொன்னேன். ஆனால் எங்கள் அப்பா சொன்னார், நீ போய் சேருப்பா, நீ படிக்கணும்னு எனக்கு ஆசை தான், ஆனால் நம்ம 2 தம்பி தங்கச்சிங்களை எங்கப்பா இட்டு போய் விட்டுட்டு வர்றது அப்படின்னு கேட்டார் சார். பதில் சொல்ல முடியாமல் தவிச்சுக்கிட்டு நின்னேன். அது வருமே சார். அப்போ எங்கள் அப்பா கிட்ட சொன்னேன், நானும் தன்னம்பிக்கையோட, எப்பா நைட்லாம் மூட்டை தூக்கி நானும் படிச்சுக்கிட்டு தங்கச்சிங்களையும் பார்த்துக்கிறேன்பா, தம்பியும் பார்த்துக்கிறேன்பான்னு சொன்னேன். எங்கள் அப்பா அதெல்லாம் அப்பயே சொன்னார், தகுதிக்கு மீறி ஆசைப்படாதப்பா, தகுதிக்கு மீறி ஆசைப்படாதப்பான்னு. தன்னம்பிக்கை முயற்சின்னு சொல்கிறீங்களே, அதெல்லாம் எங்கள் வாத்தியார் சொன்னார். நானும் கேட்டுக்கின்னு ஆசைப்பட்டு போய் சேர்ந்துட்டேன். நைட்லாம் மூட்டை தூக்குவேன், காலெலாம் பள்ளிக்கூடம் போவேன். ஆனால் அந்த மூட்டை வேப்பங்கொட்டை மில்ல மூட்டை தூக்கிட்டு காலைல பள்ளிக்கூடம் போவோம் பாருங்க. நாம்பளும் 4 பசங்க கூட அன்பை பகிர்ந்துக்கலான்னு போவேன் அம்மா இல்லாத காரணத்தால். அப்போ என் மேலே அடிக்கிற அந்த ஒரு வேப்பங்கொட்டை நாத்தத்துக்காக என்னை ஒதுக்கி வச்சுட்டு தனியாக போய் உட்காருவாங்களே, அது கொடுமை சார். அந்த கொடுமைக்கு காரணம் வறுமை சார். தினம் ஏழைங்க வீட்டில் அடுப்பெரியுதோ இல்லையோ எனக்கு தெரியல, ஆனால் வயிறு தவறாமல் எரியுதுன்றத அனுபவத்தில் சொல்கிறேன் சார். இப்படியெல்லாம் படிச்சுக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு காலேஜ் ஃபீஸ் கூட கட்ட முடியாமல், என் தங்கச்சி தம்பிங்களும் காப்பாற்ற முடியாமல் நடு தெருவில் தன்னந்தனியாக தவிச்சுக்கிட்டு நிற்கிறேனே, இதுக்கு நீங்கள் அன்புன்னு பேர் சொல்லுவீங்களா, இல்லை தன்னம்பிக்கைன்னு பேர் சொல்லுவீங்களா, இல்லை அம்மா சொன்ன மாதிரி வரட்டு கௌரவம்னு சொல்லுவீங்களா, மூட பழக்க வழக்கம்னு சொல்லுவீங்களா, இல்லை முதுமையில் தனிமன் தான் சொல்லுவீங்களா? சொல்ல முடியாது சார். வருமன் மட்டும்தான் சார் சொல்ல முடியும். முதுமையில் தனிமை கொடுமைன்னு சொல்கிறீங்க, ஒத்துக்கிறேன், நானும் பார்த்துருக்கேன், அது கொடுமை தான். ஆனால் முதுமன்ற ஒரு பருவத்துக்கு போவோமான்னு தினம் ஏங்கி சேர்த்து போகிறான இளைஞன், அது வறுமை இல்லையா? அது கொடுமை இல்லையா? இப்போ ஒன்று சொல்கிறேன் சார், இந்தியாவில் உழுது வாழறவங்களை விட அழுது வாழறவங்க தான் சார் அதிகம். இந்த மூட நம்பிக்கைகளும் வரட்டு கௌரவமும் நம்மளை சிந்தனை அழிச்சுக்கிட்டே இருக்குது சார். நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம், உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம். டெக்னாலஜி வளர்ந்துட்டே இருக்குது, இந்த பக்கம் மூடாலஜின்ற ஒரு டெக்னாலஜி வளர்ந்துக்கிட்டே இருக்குது. இவன் என்ன பண்றான், நம்ம மனுஷன் கம்ப்யூட்டரை கண்டுபிடிச்சிருக்கோம். நம்ம எதுக்கு கண்டுபிடிச்சிருக்கோம்? செவ்வாய் கிரகத்தை பத்தி ஆராய்ச்சி பண்ண. ஆனா இவன் என்ன பண்றான், செவ்வாய் தோஷத்தை பத்தி ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கான் சார். இங்க நம்ம ஊர்ல எப்படி மழை அப்பப்போ பெய்தோ சார், அந்த மாதிரி ஜப்பான்ல பூகம்பம் வந்துகிட்டே இருக்குது. அதை பத்தி அவன் கவலையே படுறது கிடையாது, உழைச்சுக்கிட்டே இருக்கான். ஆனா நம்ம ஆள் இங்க என்ன பண்றான், அப்பப்போ ஜோசியர்கிட்ட ஓடி போயிடறான் சார். போயிட்டு எனக்கு இப்ப நேரம் எப்படி இருக்குது, நல்லா இருக்குதா நல்லா இல்லையான்னு கேட்குறான். இதே மாதிரி மதுரையில் சார் ஒரு சின்ன வில்லேஜில் குழந்தைகளுக்காக நாங்கள் அம்மா அப்பா போய் வேண்டிக்கிறாங்க சார். வேண்டிக்கிறது தப்பு கிடையாது. ஆனால் என்ன பண்ணுறாங்க, குழந்தைய லைனாக போட்டுட்டு அது மேலே மிதிச்சு போய் சுவாமியை கும்பிட்டுட்டு வராங்க சார். நான் கேட்குறேன், அந்த குழந்தைய மிதிச்சுட்டு போயிட்டு வரீங்களே, குழந்தை நல்லா இருக்கணும் தானே உள்ளே போகிறீங்க, வர்றப்போ பார்க்குறீங்க அந்த குழந்தை தாங்குமா, அந்த பிஞ்சு குழந்தை இவங்க வெயிட்டை தாங்குமா சார்? இது மூட நம்பிக்கை இல்லைங்களா சார்? அப்புறம் தேங்காய் அழுவி போச்சுன்னா, பால் திரிஞ்சு போச்சுன்னா சகுனம் சரியில்லை, ராசி சரியில்லைன்றாங்க. நான் ஒன்று கேட்குறேன் சார், பால் திரிஞ்சு போச்சுன்னா யார் தப்பு? அந்த பால் பூத்தில் கொடுத்தாம பாரு அந்த பாலை, அவனை போய் கேளுங்க. தேங்காய் அழுவி போச்சுன்னு சொல்றீங்களே, ராசி இல்லைன்றீங்களே, போய் கேளுங்க அந்த தேங்காய் மண்டியில் இருக்கிறவன. ஒரு 3 மாசம் பொறுத்து கொடுக்குறான் சார் அந்த தேங்காவை. கல்லு போட்டா நீ பெரிய பணக்காரன் ஆயிடுவான்றான். யார் பணக்காரன் ஆகிறான்? அவன் பணக்காரன் ஆகிறான். தூக்கி நம்ம மேலேயே கல்லை தூக்கி நம்ம போட்டுக்கிறோம். இதே மாதிரி அஸ்ட்ராலஜி ஒருத்தர் சொன்னார் சார், இந்த டேட்ல நான் செத்து போயிடுவேன், என் சாஸ்திரம் சொல்லுதுன்னு சொன்னார் சார். செத்து போயிட்டார் சார். ஆனா அவங்க போஸ்ட்மார்ட்டம் போலீஸ் எல்லாம் பண்ண பிறகு தெரிஞ்சுது அது சூசைடுன்னு. ஆனால் அவர் வாக்குமூலம் கொடுத்தாரு, நான் இயற்கையாக சாவேன்னு. சார் இது என்ன காட்டுது சார்? ஒரு வரட்டு கௌரவத்தை காட்டுது. எங்கள் வீட்டுக்கிட்ட ஒன்று நடந்துச்சு சார், ஒரு ஆள் இறந்து போயிட்டார் சார். அவர் அந்த ஏரியாவுக்கு நல்லதெல்லாம் செஞ்சிருக்காரு. அவர் எந்த கட்சியிலும் இல்லை சார். அவருக்கு 2 பையன் தான் சார். 2 பையனும் வேற கட்சியில் இருந்தாங்க. இவர் செத்து போயிட்டோன்னே ஃபர்ஸ்ட் இந்த பையன் வந்தான், கட்சி மாலை இவ்வளோ பெரிய ரோஜாப்பு மாலை சார், அதில் அந்த சின்னத்தை பதிச்சுக்கிட்டு
டங்கு டக்கா டங்கு டக்கா டங்கு டக்கா டங் மியூசிக்கோட வந்தான் சார். போட்டான் மாலையை போட்டுட்டு வந்துட்டான் சார். அவன் தம்பி போனான் சார். உடனே பெரிய மாலை எடுத்து அவன் கட்சி சின்னத்தை பண்ண அடிங்கு டக்கா அப்படின்னு அவர் போய் மாலையை போட்டான் சார். இவன் அந்த மாலையை எடுக்கிறது, அவன் அந்த மாலையை எடுக்கிறது, இவன் அந்த மாலையை எடுக்கிறது, இப்படி எடுத்து 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 கடைசியில் அந்த பணத்து மேல ஒரு பூ கூட இல்லை சார். இந்த டெத்துல கூட சார் நம்ம வந்து இந்த வரட்டு கௌரவத்தை காட்டுறோம் சார். அதனால நான் என்ன சொல்றேன்னா, சிந்தனை இருக்கிற ஒருத்தனும் இந்த வரட்டு கௌரவத்தை நிச்சயமா ஒழிக்கலாம். இதே மாதிரி இந்த மூட நம்பிக்கையை ஒழிச்சு ஒரு நல்ல வாழ்க்கையை வாழலாம் சொல்றேன் சார். ஐயா, இந்த வறுமை, மூடப்பழக்கம், குரங்கு மனசு, இதையெல்லாம் மனுஷனா பார்த்து தவிர்க்கணும்னு நினைச்சா தவிர்த்துடலாங்க ஐயா. ஆனா மனுஷனால தவிர்க்கவும் முடியாம, அவனால தாங்கவும் முடியாம, அவனை ரெண்டு பக்கமாவும் வளைச்சி 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 வெட்டுற ஒரு ஆயுதம் இருக்குது ஐயா. அதுதான் முதுமையில வர்ற தனிமை. சபாஷ். முதுமையில வரும் தனிமை என்றும் கைத்தட்டல் விழுகிறது. ஆனால் தட்டுவது யார் என்று பார்த்தால் இளமை. அதுதான் இனிமை. அம்மா தனிமை முதுமையில் மட்டுமல்ல, சில இளைஞர்களுக்கு இளமையிலேயே தனிமை இருக்கிறது என்பதற்காகத்தான் கைத்தட்டுகிறார்கள். இந்த சின்ன வயசுல பிள்ளைங்களுக்கு பெத்தவங்க ஒரு கதை சொல்லி தருவாங்க, அது நீதி கதை. ஆனா இந்த பிள்ளைங்க வளர்ந்து பெருசான உடனே அவங்க சொல்லி தராங்க பாருங்க சில கதைங்க. அவங்க பெத்தவங்களுக்கு என்னென்ன கதை சொல்றாங்க தெரியுமா? அது என்னென்ன கதை தெரியுமா? பொய் கதை, போலி கதை, புரட்டு கதை, சாக்கு போக்கு கதை. நம்ம கடையில போய் ஒரு பழம் வாங்கினா கூட அதெல்லாம் முதிர்ஞ்சி கனிஞ்ச பழமா இருந்தாதான் பார்த்து வாங்குறோம். நமக்கு மாங்காயா சாப்பிட பிடிக்குதா? இல்ல. ஆனா பழுத்த பழமா இருந்தா அது அவ்வளோ சுவையா இருக்கு. வாழைக்காயை கடிச்சு சாப்பிடுவோமா? இல்ல. ஆனா அது பழுத்துருச்சுன்னா, அந்த கனிஞ்சிடுச்சுன்னா அதோட சுவையே தனி. பல காயை நம்ம விரும்ப மாட்டோம். ஏன்? அது பழமான பார்த்தா அது வாசனை, அது இனிமை, அது சுவையே தனி. நல்லா முத்தின தேங்காவா இருந்தாதான் பூஜைக்கு கூட எடுத்துட்டு போவோம். அதே மாதிரி தாங்க ஐயா இந்த மனித இனத்துலயும் முதுமை தான் இனிமையானதே. ஆனா அந்த நேரத்துல வந்து சேர்ந்து பாருங்க இந்த தனிமைன்ற ஒரு கொடுமை. அதுதாங்க ஐயா இருக்கிறதுலயே வேதனையான ஒரு மனுஷனை கொல்லக்கூடிய ஒரு ஆயுதம். ஐயா, அன்புன்னு சொன்னா எதை சொல்லுவோம்னா நம்ம தாயை தான் சொல்லுவோம். அன்புன்னு சொன்னா தாய் தான், அறிவுன்னு சொன்னா தந்தை தான், நல்ல வழி வேணும்னா ஆசிரியர் தான், ஒரு நீதி வேணும்னா நீதிபதி தான், ஒரு நல்ல பாட்டு வேணும்னா புலவன் தான். அந்த மாதிரி அனுபவம்னு சொன்னா எதுங்கய்யா? அனுபவம்னு சொன்னாலே நமக்கு உடனே ஞாபகம் வர்றது ஒரு முதுமை தான், ஒரு முதிய உருவம் தான். ஆனா இன்னைக்கு அந்த அனுபவம் உள்ள முதியோர்களோட நிலைமை என்ன தெரியுமா? தனிமைன்ற வேதனையை அனுபவிச்சுட்டு இருக்காங்க ஐயா. தனிமையால வாடின்னு இருக்காங்க. அந்த மாதிரி தனிமையோட கொடுமையில கஷ்டப்படுற ஒரு அம்மா தான் மகனை பார்த்து கேக்குது. வயசான அம்மா கேக்குது தான் மகனை பார்த்து, மகனே உனக்கு நான் இருக்கிறதுக்கு என்னோட கருவறைய தந்தேன், ஆனா நான் இருக்கவும் வீட்டுல ஒரு இருட்டறை கூட இல்லையா? அந்த அம்மா மட்டும் இல்லைங்க, அந்த மாதிரி இந்த உலகத்துல இந்த நாட்டில் ஆயிரக்கணக்கான அம்மாக்கள் இன்னைக்கு தனிமையில வேதனைப்பட்டு இருக்காங்கய்யா. முதுமைன்றதும் ஒரு 2வது குழந்தை பருவம் தான். அந்த சின்ன குழந்தைங்க எப்படி இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாத்தையும் நம்ம வந்து பார்க்கணும், அனுபவிக்கணும், எல்லாத்தையும் கற்றுக்கணும், இந்த சொந்தக்காரவங்க எல்லாரும் தன்னை ஆதரிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ, அதே மாதிரி தான் இந்த வயசானவங்களும் திருவிழாவுக்கு போகணும், திருமணத்துக்கு போகணும், சொந்தக்காரவங்களை பார்க்கணும், எல்லாத்தையும் இருக்கிற காலத்தில் ஆண்டு அனுபவிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க ஐயா. ஆனால் வயசான காலத்தில் என்ன பண்ணுறோம் தெரியுமா? அவங்களுக்கு வலது கையா இருக்க வேண்டிய நாம வெறும் மரக்குச்சி அவங்க கையில் கொடுத்துட்றோங்க ஐயா. சமீபத்தில் பத்திரிகையில் ஒரு செய்தி படித்தேன் நான். அதை படித்ததும் நான் அப்படியே ஆடி போயிட்டேங்க ஐயா. 56 வயசில் ஒரு அம்மா மதுரையில் தனியாக ஒரு வீட்டில் வாழறாங்க. அவங்க வீட்டுக்கு பக்கத்து தெருவிலே தான் அவங்க பையன் இருக்கான். அந்த பையன் அந்த அம்மாவை வந்து பார்க்கறதே இல்லைங்க ஐயா. அந்த அம்மா பையனை பிரிஞ்சு தனிமையில் வாடுறாங்க. பையனை பிரிஞ்சு தனிமையில் வாடுறாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க? தன் வீட்டுக்கு வெளியில் வந்து தான் மேலே மண்ணெண்ணெயை ஊற்றிக்கிட்டு கொளுத்திக்கிட்டாங்க ஐயா. மண்ணெண்ணெயை மேலே ஊற்றி கொளுத்திக்கிட்டா எவ்வளோ எரியும், எவ்வளோ வலிக்கும், எவ்வளோ சுடும், எவ்வளோ துடிக்கும் அப்படின்றது ஒரு 56 வயசு அம்மாவுக்கு தெரியுமா தெரியாதா? தெரிஞ்சும் அவங்க அந்த முடிவை எடுக்கிறாங்கன்னா அதை விட கொடுமையானது எதுங்கய்யா? அந்த தனிமை தானே. இதுல இருந்து என்ன தெரியுது? மரணத்தை விட கொடுமையானது தனிமை தான் தெரியுதாங்க ஐயா. முதுமையில் தனிமை என்பதை அந்த அம்மா சொன்னாங்க. இந்த முதுமையிலே தனிமையில வாடக்கூடிய பெரியவர்கள் இந்த காலத்தில் இல்லை, அந்த காலத்தில் இருந்திருக்கிறாங்க. எந்த காலத்தில் இருப்பாங்க? என்ன காரணம் தெரியுமா?
மனசாட்சி இல்லாமல் மனித நேயம் இல்லாத பிள்ளைகள் இருக்கின்ற வரை அதை போன்ற பெற்றோர்கள் முதியோர் இல்லத்துக்கு அனுப்பப்படுகிறார்கள். இதுதான் உண்மை. ஆனால் ஒண்ணே ஒன்று, பெற்றோர்களுக்கு ஒன்றை மட்டும் சொல்றேன். வயசுக்கு வந்து கல்யாணம் ஆன உடனே பையனுடைய கவனம் ஒரு பெண்ணின் மீது திரும்பும். அவன் என்னைக்கு இருந்தாலும் தன் மனைவியை நேசிப்பான். தன்னோட பிள்ளை மகன் என்பவன் தனக்கு மட்டும்தான் முழுமையான சொந்தம் என்று எந்த தாயும் தந்தையும் நினைக்கிறதே தப்பு. தனக்கும் சொந்தம், அவனுடைய மனைவிக்கும் சொந்தம். முதல்ல இந்த குடும்பம், அதுக்கப்புறம் அவன் ஒரு குடும்பத்தை உருவாக்கணும். அவனுக்கும் பொண்டாட்டி புள்ள குட்டி சொந்தம் பந்தம் இருக்கும். அதை விட்டுட்டு ஒரு புலம்பலா இந்த பக்கத்து வீட்டில் சில பெருசுங்க போட்டு கொடுக்கும், ஏற்றி விடுங்க, அதெல்லாம் கேட்டுக்கிட்டு நீங்கள் புலம்பி வீட்டில் பிரச்சனை பண்ணக்கூடாது. பெற்றோர்களுக்கு ஒன்றை மட்டும் சொல்கிறேன், நீங்கள் எல்லாத்தையுமே பிள்ளைக்கு பிள்ளைக்கு பிள்ளைக்குன்னு சேர்த்து வச்சுட்டீங்கன்னா கடைசியில் ஒரு 150 ரூபா சேர்த்து வச்சிருந்தா தான் அடக்கம் செய்யறதுக்கு கூட ஆள் வரும். ஒரு அப்பா அம்மாக்கு சொத்து இருந்தா எவனாவது அந்த அப்பா அம்மா விரட்டான பாருங்க. அதனால பெற்றவர்களே, நீங்க எல்லாத்தையும் உங்க குழந்தை மேல ஆசை வச்சு எல்லாத்தையும் பண்ணி செலவு பண்ணுங்க. அதையும் மீறி உங்களுக்காக ஏதாவது கொஞ்சம் சேர்த்து வைக்கணும்னு நினைச்சுங்க. இதுதான் என்னோட தாழ்மையான கருத்து.